என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? யாருன்னே தெரியல போனா என்னென்னமோ பேசுறாங்க. சார் சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. சத்தியமா சொல்லுங்க, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது? நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் இவளோட அண்ணன். என் தங்கச்சி ஏமாத்துறதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஏய், நீ அண்ணனாரு தம்பியாரு, ஐ டோன்ட் கேர். எதுக்காக கேட்க வந்த? கெட் அவுட். ஹலோ சார், இப்படி இங்கிலீஷ்ல பேசினா பயந்து போயிடுவோம்னு நினைச்சீங்களா? என் தங்கச்சிக்கு ஒரு வழி சொல்லுங்க. யோ, உன் தங்கச்சிக்கு என்னையா? அவளுக்கு என்னையா பிரச்சனை? நீ யாருமா? நான் டாக்டர் தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. முதல்ல நீ வெளியே போ. என்னது? என்னையா பேசுற? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னைய கேட்டு சொல்றியா? ஐ கால் தி போலீஸ். போலீஸ் தானே? போடு. போலீஸ் வரட்டும், மிலிட்டரி வரட்டும், வக்கீல் வரட்டும், ஜட்ஜி வரட்டும், எல்லாரும் வரட்டும். இந்த மனுஷன் என் தங்கச்சியை கெடுத்து குடிச்சவராகி இருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? யாரையும் உன் தங்கச்சியை கெடுத்தது? இதோ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நிக்கிறாரு இந்த மனுஷன் தான். உண்டா இல்லையான்னு கேளுங்க. என்னங்க போய் சொல்றான் போனா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இப்ப என் வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு என்ன தெரியலன்னா, ஐயோ சாமி, நான் எங்க போவேன்? என் புள்ளைக்கு யார் அப்பா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். கார் எவர வரைக்கும் பணம் கொடுப்பாங்க, பட்டு புடவை கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நானும் அதை நம்பித்தானே ஏமாந்தேன். ஏய், நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். போடி வெளில. ஹலோ, என்னமா பேசிட்டு இருக்கும்போது கையை வைக்கிற? ஏய், மூடு வாய. இதுக்கு மேல வாயை திறந்து அவ்வளவுதான். ஒழுங்கா மரியாதை வெளில போடு. ஓடி போடு. வா. நல்லா இல்ல. என்ன இது இந்த மாதிரி பண்ணுது? ஏன் அழுதுட்டு வர? அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேன்? மகராச நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. இந்த ஹாஸ்பிட்டல் இடிச்சு மண்ணா போடும். என் வாழ்க்கை கெடுத்தவ குஷ்டம் வந்துதான் சாவா. ஏமா என்னாச்சுன்னு விளக்கி சொல்லுமா, அப்பதானே கேட்க முடியும். யோ, விளக்கி சொல்லணும்னா கரிச்சட்டியா எச்சு பாத்திரமா? உங்கள மாதிரி ஆம்பளைங்க இப்படிதான் வெட்டியா வேடிக்கை பாப்பீங்க. கெடுக்கிறவங்கள நீங்க தான், வேடிக்கை பாக்குறவங்கள நீங்க தான். சாமி, என் வாழ்க்கை இப்படி ஆகணும். கேட்டிங்களாங்க இந்த அக்கிரமத்தை? இந்த டாக்டர் என் தங்கச்சி ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான். ஏன் சார் இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்க டாக்டர் தெய்வம் மாதிரி மதிக்கிறோம். நீங்களே இப்படி பண்ணா எப்படி யோ, சார்? கொஞ்சம் வாய் மூட்டு சும்மா இருக்கியா? என்னமா நீ இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற? இந்த ஆளெல்லாம் நிக்க வச்சு சுடணும். எப்படி முழிக்கிறான் பாரு. ஆள் ஒரு தினசா தான் இருக்கான். கண்டிப்பா பண்ணிருப்பான். இந்த ஆளே முத பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தைய தள்ளிட்டு வந்திருக்காரா? சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கா? இவனை நம்பி வயசு பொண்ணுகளை எப்படி வைத்தியத்துக்கு அனுப்புறது? யோ, என்னை ஆந்த மாதிரி முழிக்கிற? ஒழுங்கா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல இவரை சும்மா விடக்கூடாது. இப்ப தாலி கட்ட சொல்லு. யோ, ஏற்கனவே இந்த ஆளுக்கு 3 பொண்டாட்டி. இன்னொன்னு கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறான்? பேசாம 50 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, நாங்க போய்கிட்டே இருக்கோம். என்ன அது 50 லட்சமா? 2 கோடி கேளு பத்தாது. இது என்ன அவர் அப்பா வீட்டு சொத்தா? நம்ம கிட்ட கொள்ளையடிச்சது தானே? என்ன முறைக்கிற? பணம் கொடுக்குறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ பேசியா? டேய் பேசுடா. யோ பேசியா? எதுக்கு ஊம மாதிரி நிக்கிற? பேசியா? பேசியா? பாக்குற பாரு, திருட்டு மொழி முடிக்கிறான். சொல்றோம் பதில் சொல்லியா? கேக்குறோம்ல? சரியா? Stop it. சத்தம் போடக்கூடாது யாரும் இங்க. இருங்க. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேப்போம். யோ, என்னைய வேணும் உனக்கு? 2 கோடி நஷ்டேடு வேணும். இல்லன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. சரி, நானும் இவரும் பேசிட்டு வந்து சொல்றோம். இல்ல விட்டா நீங்க ஓடி போயிடுவீங்க. ஏய், நிறுத்து. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, யாரும் நம்பிச்சு வச்சிருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பேசாம இரு. வாங்க. யார் போனா இவங்களா? இதெல்லாம் தர்மனோட வேலை. முதல்ல அவனுக்கு ஃபோன் போடுங்க. தர்மனா? ஆமா, அவனோட ஆள் ஒருத்தன் வெளில நின்னுட்டு இருந்தான், பார்க்கல? அவனுக்கு ஃபோன் போட்டு அந்த இடியட்டுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. வாழ்க பாரதம். வைத்தியரையா வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? தர்மன், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பொறுமை. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசணும். முதல்ல கிளம்பி வா. ஐயா, நீங்க கூப்பிட்டோன்னா வர்றதுக்கு நான் ஒன்னும் செல்ல பிராணி கிடையாது. இதுவே என் உடன்பிறவா சகோதரி சுந்தரி கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி போய் பார்த்திருப்பேன். ஏன்னா நான் சுந்தரியோட ஆளு. அப்போ நான் கூப்பிட்டா வர மாட்டியா? மாட்டேன். ஏன்னா நீங்க பிரதிவாதி, அதாவது எதிர்கட்சி ஆளு. ஏன் கட்சிக்காரருக்கு தெரியாம உங்களை வந்து பாக்குறது முறையில தப்பு. சும்மா லா பாயிண்ட்லாம் பேசாத. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி
பிரச்சனை மட்டும் பண்ண தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கூப்பிட்டா வர வேண்டியதானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் வைத்திரி ஐயா, நீங்க புத்திசாலி தான். ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? நான் தான் அன்னைக்கே என்ன வேணும்னு தெளிவா சொல்லிட்டேனே, திரும்ப ஏன் கேக்குறீங்க? வேண்டாம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிக்கோ. முதல்ல இவங்களெல்லாம் இங்கிருந்து போக சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணுகிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம், சும்மா அழுவாத. இந்தா உன் பாஸ் கூட பேசு. ஹலோ. அம்மா, உன் வேலை முடிஞ்சது. உன் சம்பளத்தை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ. சரிங்கண்ணா, இந்தாங்க. அண்ணன் எல்லாரையும் போக சொல்லிட்டாரு, வாங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உடனே கிளம்பிக்கு வா. என்ன பண்ணலான்னு இங்க வச்சு பேசுவோம். அப்படிலாம் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு என்னால வர முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க. சரி, எங்கன்னு சொல்லு, உடனே கிளம்பி வரேன். உடனே வர்றீங்களா? ஐயா, நாங்க என்ன வேலை இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. உங்களோடது 1001வது வேலை. அப்ப எப்பதான் வரணும்? சாயந்தரம் 7 மணிக்கு. இல்ல 8 மணிக்கு. ஓ, மினிஸ்டர் பார்க்க போகணும்ல. ஐயா, ராத்திரி 10 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அது எந்த இடம்னு அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். வாழ்க பாரதம். அப்பா எனக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? இதெல்லாம் வீட்ல வைக்க சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இத பாரு, அந்த மனுஷங்கிட்ட அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா இங்க நின்னு வம்பு வளர்க்காம போ சொல்லு. வீட்டு முன்னாடி வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரையும் வேடிக்கை பார்க்க வச்சு என்னை அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? என் மகனுக்கு வந்த சீர் இதுதான் தெரிஞ்சா பாக்குறவங்க என்ன காரி துப்ப மாட்டாங்க. நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கோவம் வந்தது அப்புறம் வாய்க்கு வந்தபடி பேசிடுவேன். அவங்கள மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லு. அத்தை அத்தை, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் அத்தை. அப்போ ஒண்ணு பண்ணு, உன் சித்திய வர சொல்லு. வந்து கொடுத்த பொருளை எல்லாத்தையும் திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. அப்புறமா யோசிக்கலாம். என்ன பேச்சையே காணோம்? பத்மா வருவாள்ல? நீங்க சொன்னா கண்டிப்பா வருவா. இல்ல அத்தை, அவங்க வர மாட்டாங்க. ஏன்? மானத்தை வாங்க மட்டும் பறந்துகிட்டு வரால, உன்னை வாழ வைக்க வரமாட்டாளா? அத்தை, நீங்க நடக்காத காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் அப்பா எனக்காக பெரிய பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை தடுக்காதீங்க அத்தை, ப்ளீஸ். ஏய், இது ஏன் வீடு. நான் கௌரவமா கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா சீர் கொண்டு வந்து கொடுப்பாரு. உன் சித்தி ஏன் வாங்குனீங்கன்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பா. கழுதப்பாலுக்கு ஆசைப்பட்டு கழுதைகிட்ட உதவாங்க நாங்க தயாரா இல்ல. ஏன்? உன் மேல அவ்வளோ பிரியம் வச்சிருக்கவரு பெருசா ஒரு பில்டிங்க கட்டி அதுல இந்த சீர் எல்லாத்தையும் கொட்டி உன்னை கொண்டு போய் இங்க குடி வைக்கலாம்ல. எதுக்கு இங்க எடுத்துட்டு வராரு? அம்மா, எவ்வளவு நேரமா தான் நிக்கிறது? எனக்கு கால் வலிக்குது, உள்ள வா. லவண்யா, அத்தை கோவப்பட்டாலும் நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. ஐயோ, என்ன ஆளாளுக்கு என்கிட்ட வந்து சமாதானப்படுத்த சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க உங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்ணி அவரை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? வயசானவங்களை வெளியே நிக்க வச்சு அவமானப்படுத்துறது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? வயசானாலும் காது கேக்குதுல்ல, போ சொன்னா போக வேண்டியதானே? அவங்கள நாங்க அவமானப்படுத்தல, அவங்கதான் எங்களை அவமானப்படுத்துறாங்க. சுத்தி நின்னு பாக்குறவங்க எல்லாம் எங்க அம்மாவை பார்த்து கொடுமை கறி பொல்லாதவன்னு சொல்லணும். அதுக்கு தானே பிளான் பண்ணி நிக்கிறாங்க. மா, நீ போய் கதவை தரமா. அவங்கதான் வெட்டியா நிக்கிறாங்கன்னா நாமளும் எதுக்கு பேசிக்கிட்டு? துளசி, இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பேசாம நீ மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணிட்டு. அந்த செக்ஷன் கிளியர் பண்ணுங்க. சரிங்க சார்.
ஹலோ சொல்லு துளசி. சரி, இப்போ ஃபோன் நான் உடனே அங்கே வரேன். இந்தாங்க, இந்த பிரெட் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்க அம்மா பண்றது ரொம்ப அராஜகங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதை எதுக்கு அவங்க தடுக்கறாங்க? ஏ லாவண்யா, இந்த பாரு, நாட்டாமையும் அவர் பொண்டாட்டி வந்திருக்காங்க பாத்தியா? என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோ தெரியல. கண்டிப்பா உனக்கு சாதகமா சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. உங்க அம்மா 6 அடி பாஞ்சா உங்க தங்கச்சி 116 அடி பாயறா. இதே கூத்து அவங்க மாமனார் வீட்டுல நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களா? தம்பி, நீங்களாவது அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறீங்க. ஐயோ மாமா, வேற வேணையே வேணாம். என்னை விட அவங்க உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்களான்னு 7:30 கூட்டிடுவாங்க. ஐயே, எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? நாம திங்ஸ கொண்டு போய் உள்ள வைப்போம். அப்பா, நீங்க ஆளுங்களை விட்டு பொருள் எல்லாம் இறக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் இறக்கலாம்ப்பா. என்ன நீ பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் இறக்க சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுல நாம இருக்கிறதா வேணாமா? உங்க அம்மா பண்ற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஒண்ணு நீங்க கேளுங்க, இல்ல நான் போய் கேக்குறேன். சுதா, விடு. என்னடி, உன் அண்ணன் பொண்டாட்டி ரொம்ப தான் கொதிக்கிறா. உனக்கு பிடிக்காத ஆளுங்கல்ல, அதான் சப்போர்ட் பண்றாங்க. சொன்னா கேளு. அவங்களுக்கு நாம என்ன சொன்னாலும் உரைக்காது. அவ வரட்டும், வந்து இது என் சொந்த விஷயம், இதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்கன்னு செவுட்டுல அரைஞ்ச மாதிரி சொன்னாதான் உரைக்கும். ஆமா, அம்மான்னு வந்துட்டா உடனே உங்க தம்பி பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிருவீங்க. இந்த விஷயத்துல உங்க தம்பியை பாராட்டி தான் ஆகணும். தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அம்மானு கூட பார்க்காம விட்டு விளாசிடுவாரு. அவர் பேசும்போது நீங்களும் 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு உங்க தம்பி பின்னாடி பதறிட்டு நிக்காதீங்க. ஏன் இந்த கொலவெறி? அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வந்த பொருளை உள்ள வைக்கிறதுக்கு வழியை பாப்பியா? அதை விட்டுட்டு சண்டையை பெருசாக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் உங்க அம்மா கூட சண்டை போட்டு அவார்டு வாங்க போறேன். வயசுல சின்னதா இருந்தா அடிச்சு திருத்தலாம், அதான் முடியாதே. அப்போ உரைக்கிற மாதிரி பேசிதானே ஆகணும். ரொம்ப நேரமா கூட்டு சதி பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் பேசுவாங்க? தமிழண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் வந்துட்டாலும் வந்து என் தலையை எடுத்துருவானா? அவன் வந்தா வரட்டுமே. அண்ணன் கிட்ட நீ கண்டிப்பா திட்டு வாங்க போற பாரு. அடி போடி, அவன் திட்டி யார் கேக்குறாங்க? என் பிள்ளைதானே என்ன திட்டுறான். ஏமா, அண்ணன் வந்து சாமானெல்லாம் உள்ள வச்சிருங்கன்னு சொன்னா என்னம்மா பண்றது? என்ன பண்றது? வச்சா வச்சுட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். என்னம்மா நீ இப்ப சரின்னு சொல்றதுக்கு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இப்ப பாரு. நாம வெறப்பையும் முறுக்கையும் காட்டலன்னா அப்புறம் இவங்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடும். இவங்களுக்கெல்லாம் அப்பப்ப நம்ம யாருன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். எகிரிட்டு அடிக்க வந்த மனுஷன் இப்ப எப்படி கூனி குறுகி போய் நிக்கிறான் பாத்தியா? வாங்க மாப்பிள்ள. வாங்க. அம்மா, அண்ணன் வந்துருச்சு. மாப்பிள்ள, நீங்களாவது தெரியும் மாமா. துளசி போன் எல்லாத்தையும் சொல்லிட்டா. டேய், முதல்ல இங்க எதுவும் பேசிட்டு இருக்காத. பொருள் எல்லாம் உள்ள எல்லாம் ஒண்ணு வேணாம். மாமா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிடுங்க. என்னடா சொல்ற? அம்மா தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீமா? இது நான் அம்மாவுக்காக சொல்லல. அம்மாவே சரின்னு சொல்லியிருந்தாலும் இது நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். மாப்பிள்ள, எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மாமா, நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. நீங்க ஏன் மேலே துளசி மேல வச்சிருக்க பாசமே எங்களுக்கு போதும். சரிடா, அதுக்காக வீட்டுக்கு எடுத்து வந்ததுக்கு வேணான்னு சொல்ற? என்னமோ அம்மா சொன்னதுதான் சரின்ற மாதிரியே பேசுற. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சித்தியை பத்தி உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் ஆட்டோ பிடிச்சி வந்து நான் அவமானப்படுத்திட்டு போவாங்க. அதெல்லாம் சரிதாங்க. மகளுக்கு சீர் செய்யறத நீங்க எப்படி வேணான்னு சொல்ல முடியும்?
இத காரணம் காட்டி தானே உங்க அம்மா குத்தி காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க இங்க மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்காங்கடா. நீ பாட்டுக்கு ஈஸியா எடுத்துட்டு போங்கன்ற. ஏமாமா இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. கேட்டிருக்கணும், தப்புதான். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், நடந்தது நடந்து போச்சு. எடுத்துட்டு வந்தது திருப்பி அனுப்புறது சரியில்லடா. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு, மத்த அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ, நீங்க இறக்கி வைங்க. ஹலோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நிறுத்துங்க அப்படியே. நான் வேணான்னு சொல்றேன், நீ பாட்டு இறக்கி வைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? டேய், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? மோத்துல அடிச்ச மாதிரி வேணான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ ஒன்னும் பேசாத, நீ இறங்குங்க. ஹலோ ஹலோ, நில்லுமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வேணாம் பூவி, இது சொந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் உன்னை பெத்ததுக்கு இன்னைக்கு தாண்டா சந்தோஷப்படுறேன். என்னடா எப்படி பேசிட்ட? பின்ன என்ன, நான் எதுக்கு வேணான்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்க. இவங்க சித்தி பத்தி தெரியுமா உனக்கு? நான் சாப்பிட்ற சாப்பாடுல தண்ணி ஊத்தி அசிங்கம் பத்தினாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்கிறேன், அடுத்தவங்களை ஏமாத்தி பழைக்கிறேன். இப்படி சொல்லிதான் நான் அவமானப்படுத்துறாங்க. மாமா கொடுத்த 4 லட்சத்தை திருப்பி கேட்டு அவங்க பேசின பேச்சனால மறக்க முடியல. திரும்ப இதை வேற வாங்கி நான் அவமானப்பட சொல்றியா? மாமா, தயவு செஞ்சு நான் உங்களை அவமானப்படுத்துறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நான் ஏன் வேணான்னு சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். தயவு செஞ்சு வாங்கினாலும் திருப்பி அதே இடத்துல கொடுத்துருங்க ப்ளீஸ். நமச்சிவத்தை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன். நான் கிளம்பணும், டைம் ஆச்சு, வரேன். பை.